ஹிட்லரோட காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோல்க்ஸ்வேகன் கார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து எல்லார் வீட்லையுமே எல்லாருக்குமே வந்து கார் இருக்கும். ஆனால் ஜெர்மானியர்கள் வந்து எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க கிடையாது. அவங்க வந்து எல்லார் வீட்லேயும் வந்து கார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெர்டினண்ட் போர்ஷ் அப்படின்றவரோட துணையோட வோல்க்ஸ்வேகன் கார் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. முதல்ல இந்த வோல்க்ஸ்வேகன் கிரியேட் பண்ணுற கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீடில் அப்படின்ற இந்த மாடல் தான். இந்த மாடல் வந்து கிட்டத்தட்ட 1938 இருந்து 2003 வரைக்கும் கிட்டத்தட்ட 65 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த கார் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,15,00,000 கார் வந்து இது வந்து ஓவரால் இந்த 65 இயர்ஸ் ஸ்பேஸ்ல வந்து இது வந்து வித்து தள்ளி இருக்கு. இந்த அப்போ எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான கார், எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான மாடல், எவ்வளவு தரமா இருந்திருக்கும் பாருங்க அந்த கார். இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஹிட்லர் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து 40 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தரணும், எக்கனாமியான ஒரு சூப்பரான ஒரு காரா இருக்கணும், அப்பதான் எல்லாராலையும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியே வந்து இது வந்து கிரியேட் பண்ண சொல்றாரு. இந்த கார் வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த வோல்க்ஸ்வேகன் அப்படின்ற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எத்தனை கம்பெனியை ஓன் பண்ணிருக்கு தெரியுங்களா? அவுடி, லாம்போகினி, போர்ஷ், டுகாட்டி, ஸ்கோடா, பென்ட்லே. இந்த முழு வீடியோ பார்க்க கீழே இருக்க லிங்கை வந்து கிளிக் பண்ணி பாருங்க.